வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ உள்ள பொண்ணுங்க வந்து கொஞ்சம் சாரீ கட்டணுன்னா யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தைச்சி கொடுத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி விரும்பி கட்டுவாங்க. இது வந்து நம்ம சாரீ கட்டின மாதிரியே தான் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு தைச்சி கொடுங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். நான் பார்டர் கலரில் ப்ளவுஸ் எடுத்திருக்கேங்க. இதில் இருக்க ப்ளவுஸு அதை வச்சு நம்ம ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி தெரியுன்றதுக்காக பார்டர் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ ப்ளவுஸ் வந்து தனியாக வெட்டி எடுத்துக்கலாம். ப்ளவுஸு அப்புறம் உள்முந்திலையும் நமக்கு சேம் கலர் கொடுத்துருந்தாங்க, ப்ளவுஸ் மாதிரியே கொடுத்துருந்தாங்க. அதை எல்லாத்தையும் வெட்டிட்டு நம்ம ஸ்கர்ட்டுக்கு 3 மீட்ரு எடுத்துக்கலாம். 3 மீட்ரு எடுத்து இந்த மாதிரி சைடில் 2 சைடும் ஓரடிச்சுக்கலாம். சாரீ கலரில் நான் சன்கிரேப் லைனிங் எடுத்திருக்கேன் உள்ளே கொடுக்கறதுக்காக. இப்போ 2 ஓரங்களும் நம்ம மடித்து தைச்சிடலாம். இதிலே பெல்ட்டும் வந்துடும். ரொம்ப அழகாக இருக்கும். பெல்ட்டு தைக்கிற வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன். 17 இன்ச்சுங்க சுற்றளவு. 17 இன்ச்சு சுற்றளவு. அதில் ஃபுல்லாக அதுனா 34. இப்போ உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக வேணுமா இல்லை பட்டையாக வேணுமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வாங்க. நான் கொஞ்சம் பட்டையாக வைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி நம்ம கொடுத்துட்டு வரலாம். கடைசியில் நான் பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நான் எப்படி கட்டணும்னு காமிச்சிருக்கேன். வீடியோ கட் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்டரில் அடையாளப்படுத்திட்டு ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இப்போ வந்து மேலே வர்றதுக்கு நான் பார்ட்ரு கொடுத்துருக்கேன். உள்பக்கம் போகிறதுக்கு நான் ப்ளைனாக அந்த ப்ளவுஸில் வர கிளாத்து கொடுத்துருக்கேன். கேன்வாஸ் வந்து நடுவில் கொடுத்து தைங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த பட்டி வந்து சுருங்காமல் ஸ்டிஃபாக இருக்கும். கண்டிப்பாக கேன்வாஸ் கொடுங்க. அந்த கரையோட எஜ்ஜிலேயே கேன்வாஸ் மேலேயே அப்படியே தையல் போட்டுவாங்க. ஏன்னா இது அயன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சுருங்க ஆரம்பிக்குது. அதனால் நான் அயன் பண்ணலை, அப்படியே தான் வச்சு தைச்சிருக்கேன். இப்போ இன்னொரு சைடு வந்து நீங்கள் மடித்து விட்ருங்க. மடித்து விட்டுட்டு நம்ம காலருக்கு தைப்போம்ல, அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு தைச்சிக்கலாம். இப்போ வந்து உள்பக்கம் அடியில் நான் அந்த ப்ளவுஸோட கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதில் வச்சு ஒரு தையல் போடுறேன். அப்படியே திருப்பி மேல் பக்கம் வந்து நம்ம கேன்வாஸை மடித்து ஒரு தையல் போட்டிருப்போம், அதில் தையல் போட்டுட்டு வரலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நான் ரொம்ப ரசித்து தைச்ச ட்ரெஸ் இது ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக, கிராண்டாக, செமையாக இருந்துச்சு. நீங்கள் கடைசியாக பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. இப்போ வந்து அந்த எஜ்ஜிலேயே நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு போடுங்க, அப்போ தான் வந்து நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கும். எஜ்ஜில் போட்டுட்டு இங்கே நம்ம வந்து ஓடு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, தைக்கிற இடத்துல இங்கே கீழே அதை பிரித்து விட்டுட்டு அப்படியே அமுக்கு தையல் போட்டுடலாம். பிரித்து விட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே போட்டிங்கனாலும் சரி. நான் பிரிச்சுட்டு தான் போட்டேன், அது கொஞ்சம் நீட்டாக இருக்குன்றதுக்காக. பாருங்கள், இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வந்து கொக்கி மாட்டுறதுக்கு வந்து நம்ம வைப்போம் இல்லையா, ஒரு 6-7 மடிப்பு வந்து நம்ம கொடுப்போம். முடிச்சுட்டு இப்போ வந்து ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் வந்து 5 இன்ச்சு, அகலம் வந்து 4 இன்ச்சு. இது வந்து போட் நெக் மாதிரி தான் வரும். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ கேன்வாஸில் அதை வச்சு அப்படியே வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு 1 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலேயும் கீழேயும் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ப்ளவுஸோட கிளாத்தில் வச்சு நீங்கள் அயன் பண்ணும்போது மேலே வந்து கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரம் வந்து நமக்கு
கேன்வாஸ் வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா சுருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 பக்கமும் 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். ப்ளவுஸோட கிளாத்தில் வச்சு நான் அயர்ன் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது லைனிங் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். லைனிங் உள்பக்கம் தைக்க ஆரம்பிங்க. உள்பக்கம் தைச்சிட்டு வெளிப்பக்கம் திருப்பிக்கலாம். நான் வந்து கேன்வாஸை விட்டு கொஞ்சம் தள்ளி தையல் அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கங்கே கட் பண்ணிவிட்டு திருப்பி தைச்சிக்கலாம். சேம் தான், 4 இன்ச்சு 3.5 இன்ச்சு உயரம். இது பேக் சைடு நெக்கு, 5 இன்ச்சு உயரம். கீழே வந்து ஒரு 2 இன்ச்சு அகலம் வச்சிங்கன்னா போதும். சென்டரில் இது பேக் பட்டன், பின்னாடி கொக்கி மாட்டுறது. ஏன்னா வந்து இது சுடிதார் மாதிரியும் போடலாம், நம்ம வந்து சாரீ மாதிரியும் கட்டலாம், ஆஃப் சாரீ மாதிரியும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் கட்டிக்கலாங்க. இது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாலை வந்து நம்ம அந்த முந்தி இருக்கிறது இல்லையா, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சால் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சுடிதார் மாதிரி போட்டுக்கலாம். இல்லை கோல்டன் கலர் வந்து போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே கீழேயும் கட் பண்ணதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 1 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு விட்டிங்கன்னா போதும். சுற்றிலும் நீங்கள் முன்பக்கத்துக்கு எந்த அளவு நீங்கள் கட் பண்ணிங்களோ சேம் அதே அளவு பேக் சைடும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே கீழேயும் இந்த மாதிரி ஊசி குத்திட்டு நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி என் தங்கச்சி பொண்ணுக்கும் தைச்சேன். ஆனால் அது ப்ளவுஸ் வந்து அது வேறு டிசைனு, இது வேறு டிசைனு. அது இன்னொரு நாள் உங்களுக்கு போடுறேன் நான். அது கொஞ்சம் ஒல்லியான பாப்பா, இவ கொஞ்சம் வெயிட்டாக இருப்பா. உண்மையிலே கல்யாணத்தில் எல்லாரும் கேட்டாங்க, இது எப்படி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னு. கட்டினீங்கன்னு தான் கேட்டாங்க, எப்படி தைச்சிங்கன்னு கேட்கல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு சாரீ மாதிரியே இருக்கும். இப்போ வந்து ப்ளவுஸில் வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து கேன்வாஸ்லேயே இப்படியே தையல் போட்டுவாங்க. அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ மடக்கி அப்படியே தையல் போட்டுவாங்க. நல்லா கரெக்டாக ஒரே அளவாக வர மாதிரி தையல் போடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இங்கே கட் பண்ணி விட்டுட்டு தான் நான் மடித்து தைச்சிருக்கேன். இப்போ சுற்றியில் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பின்பக்கம் வந்து பட்டி மடித்து தைச்சிடலாம். இது வந்து நம்ம முன்னாடிக்கும் பேக் சைடுக்கும் முன்னாடி மட்டும்தான் நான் சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். கைக்கு ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்த பார்டர் ஃபுல்லாக வந்துடும். அந்த பஃப்புக்கு மட்டும் நம்ம இந்த சில்க் காட்டனில் மீத வர்றதை வச்சு நான் பஃப்க்கு கொடுத்துருக்கேன். 70 பாயிண்ட் தான் எடுத்தேன் சில்க் காட்டனுக்கு. ஏன்னா வந்து நமக்கு கைக்குன்னா தான் ரொம்ப லென்த் அதிகமாக தேவைப்படும். இது முன்பக்கமும் பின்பக்கம்னா அது பிரிஞ்சஸ் கட்டினால நமக்கு பட்டி அந்த மாதிரி எதுவும் வேலை இருக்காது. அதனால நிறையவே மிச்சமாச்சு. அதை வச்சு பஃப் கை கொடுத்துட்டேன்.
இப்போ அங்கங்கே கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி தைச்சிடலாம். இந்த மாதிரி வெளியில் நல்லா எடுத்து விட்ருங்க. இப்போ இன்னும் நம்ம சுற்றிலாம் அமுக்க தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி சுற்றிலும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சி விட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். நல்லா பொறுமையாக உருட்டி ஒரே மாதிரி அழகாக கொடுத்துட்டு வாங்க. இப்போ முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கமே டபுள் பைப்பிங் கொடுத்துட்டோம். இதில் எக்ஸ்ட்ரா நம்ம டிசைன் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 2.5 இன்ச்சு அகலம். 2 இன்ச்சு கூட போதும் தான். நான் 2.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ளவுஸோட கிளாத்து பார்டரோடு சேர்த்து அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த பார்டரு மேலே பஃப் வரும். இப்போ சுற்றிலும் நம்ம அமுக்கு தையல் போட்டாச்சு. நான் 20 இன்ச்சு அகலம் 5.5 இன்ச்சு உயரம் சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். இதை அப்படியே ஃப்ளிட்ஸ் வைக்கலாம். நான் கொஞ்சம் பத்தலைன்னு ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அகலம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சமமாக எடுத்து விட்டுறலாம் ஃப்ளிட்ஸ் எல்லாம். இந்த மாதிரி சமமாக எடுத்து விட்டா அயன் பண்ணிட்டு கூட நம்ம அடுத்து வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக நேராக அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ தைச்சாச்சு. இதுக்கு பிங்க் கலரில் உள்ளே வந்து லைனிங் கொடுத்துடலாம். இன்னும் அடியில் வந்து கிளாத்து கொடுத்தா தான் நம்ம வந்து கொஞ்சம் தூக்கின மாதிரி வச்சு நம்ம தைக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பைப்பிங் வச்சுருக்கோம். அந்த ரவுண்டு ஃபுல்லாக தையல் போட்டுக்கலாம்.
இந்த பார்டர் வந்து நல்லா பெருசாக இருக்கனால ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி வந்து தூக்கின மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தூக்கின மாதிரி வச்சு தையல் போடுங்க. இப்போ கரெக்டான அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்பக்கம் வந்து 2 ஓரங்களும் நம்ம கீழே வந்து கரை இருக்குது, 2 ஓரங்களும் மடித்து விட்டுட்டு கையிலே ஹெம்மிங் பண்ணி விட போகிறேன். இப்போ மடித்து தைச்சி விட்டுட்டு கையிலே ஹெம்மிங் பண்ணி விட்டுடலாம். பிசுறு தெரியாமல் நீட்டாக இருக்கும். இப்போ கரெக்டான அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து முன்னாடி பின்னாடி வைக்க டிசைன் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு வந்து வேறு எந்த டிசைனும் ஒன்று வச்சா சமோசா டிசைன் வைக்கணும், அப்படி இல்லைன்னா இதுதான் வைக்க முடியும். வேறு எந்த டிசைனும் இதுக்கு வைக்க முடியாது. அதனால நான் இதுவே கொடுக்குறேன் நான். ஏன்னா சில்க் காட்டன் அந்த மாதிரினா கூட நம்ம ஏதாவது பண்ணலாம். இது கொஞ்சம் டிஷ்யூ காட்டன் மாதிரி இருக்குது, அதனால வேறு எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் திக்காக இருக்குது கிளாத்து. இந்த மாதிரி ஒரே அளவில் நம்ம ப்ளவுஸோட கலரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக எல்லாமே ஒரே அளவாக, ரொம்ப ஒட்டை கட் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக அந்த பிசுறு தட்டுறது மட்டும் கட் பண்ணி விடுங்க. லைட்டாக அந்த பிசுறு மட்டும் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி நிறையா ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதை கொடுத்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். பாதி வரைக்கும் கொடுத்துருக்கேன், கை எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. பார்க்கும்போதே தெரியும் இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது போட்டு விட்டு வந்து முன்னாடி எந்த சுருக்கமும் இல்லை, அப்படி கழுத்து வந்து நீட்டாக செமையாக இருந்துச்சு. ஏன்னா பேக் சைடு கூட கொஞ்சம் அந்த ஊக்கு மாட்டுற இடத்துல கொஞ்சம் லைட்டாக சுருக்கம் தட்டுப்பட்டுச்சு. ஆனால் முன்னாடி பக்கம் எந்த சுருக்கமும் கிடையாது. நீங்கள் போட்டு விட்டு நான் பாருங்கள். இதே மாதிரி முன்னாடி பின்னாடி ஃபுல்லாகவே லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துடலாம். நம்ம பைப்பிங் வந்து எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி. இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிசைன் தான், இருந்தாலுமே ரொம்ப கிராண்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா தள்ளி தள்ளி ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இது பெல்ட்டு தைக்கிறது அடுத்து சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதில் வந்து பெல்ட்டு தைக்கிறது நான் எடுக்கலை, ஏன்னா யூடியூப் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த ஒரு டென்ஷன்லேயே இதுக்கு பாசி வைக்கிறது பெல்ட்டு தைக்கிறது அந்த வீடியோஸ்லாம் எடுக்கலை. ஏன்னா சேனல் வந்து நம்ம மறுபடியும் கைக்கு வருமா என்னன்ற டவுட்லேயே வந்துட்டு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. நம்மளால் பண்ணவும் முடியல, பண்ணாமல் இருக்கவும் இல்லை. ஏன்னா வந்து அந்த டயத்தில் எங்கள் அக்கா பையனுக்கு கல்யாணம், அதனால் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கும் ப்ளவுஸும் நம்ம தான் தைக்கணும், நமக்கும் தைக்க வேண்டியது இருந்தது. அதனால் இதுக்கு பாசி இதெல்லாம் வைக்கிறதுல நான் எடுக்கலை. அதான் கைக்கு கழுத்துக்கு வைக்கிறதுலாம் சொல்லிட்டேன். கைக்கு இந்த மாதிரி பண்ணுறது பெல்ட்டு தைக்கிறது அதை மட்டும் எடுக்கலை. இப்போ இந்த மாதிரி மடித்து பூ டிசைன் பண்ணிக்கலாம். இது 2 நாள் முன்னாடி ப்ளவுஸ் டிசைன் போட்டிருக்கேன். அது வந்து ப்ளவுஸ் டிசைன் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு. இது வந்து நம்ம சாரீலேருந்து எப்படி கட் பண்ணலாம், கட் பண்ணி எப்படி தைச்சி எப்படி போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து இப்போ இருக்க பொண்ணுங்க வந்து
சுடிதார் தான் விரும்புகிறாங்க, சாரீ வந்து அவ்வளோ ரேரு தான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து தைச்சி கொடுத்து நீங்கள் கட்டி விடும்போது சாரீ மாதிரியே இருக்கும், நம்ம ஆசையும் நிறைவேறும். ஏன்னா வந்து என் பொண்ணுக்கு வந்து நான் ப்ளவுஸ் அழகாக தைச்சி தரேன், நீ சாரீ கட்டுமா உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு அப்படின்னு ஒரே சண்டை. அப்போ நான் யோசித்தேன், சரி நம்ம எப்படியாவது சாரீ மாதிரியே ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணினேன். இந்த மாதிரி கட்ட மாட்டேன்ற பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா வந்து கேட்டாங்க, இந்த சாரீ வந்து எப்படி கட்டினீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் பாசி வச்சிடலாம். ஏன்னா 10-12 நாள் வரைக்கும் இந்த சேனல் வந்து நமக்கு கைக்கு வரல. வருமா வராதுன்ற டவுட்டு தான் எல்லாருக்குமே. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அமெரிக்காக்காரங்களே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சேனலில். பார்த்தவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. இது எல்லாத்துக்கும் பாசி வச்சு முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, செம்மையாக இருக்குது பாருங்கள். நாட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, முன்பக்கமும் ரெடி, கை டிசைனும் சூப்பராக இருக்குது. இது எல்லாமே முடிச்சாச்சுங்க. பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம். இது முன்பக்கம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து முன்பக்கம் வந்து டிசைன் பண்ண மாட்டாங்க. சரி நம்ம பண்ணி காமிப்போம் அப்படின்றதுக்காக பண்ணினேன். இந்த பாசிலாம் வந்து ஸ்கர்ட்டில் வந்து இந்த சில்வர் கலர் வருது, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த சில்வர் கலர் கொடுத்துருக்கேன். அழகாக இருக்குது பாருங்கள். பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம். பாருங்கள், இது சாலை போட்டால் வெளியில் போட்டு போனீங்கன்னா சுடிதார் மாதிரி தான் இருக்கும். நல்ல கிராண்டாக பெல்ட்டு போட்டு நம்ம வந்து போட்டோம்னா சுடிதார் மாதிரி தான் இருக்கும். இந்த சாரீ வந்து நம்ம முன்பக்கம் போட்டு கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸ்க்கு கொஞ்சம் தான் கீழே இருக்கணும், ஒரு 2-3 இன்ச் இருந்தால் போதும். இந்த மாதிரி வச்சு, ஏன்னா நமக்கு கவர்ச்சியாகவும் தெரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பிரின்சஸ் கட் தானே, அதனால். இது பேக் சைடு அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஏற்கனவே அவங்க அண்ணன் கல்யாணத்தில் போட்டுட்டா. நான் வந்து இந்த வீடியோ சேனல் போன டென்ஷன்லேயே வந்துட்டு நான் அப்போ வீடியோவும் எடுக்கலை, ஃபோட்டோ எதுவுமே எடுக்கலை. அப்புறம் எனக்காக மறுபடியும் போட சொல்லி, இந்த 2 நாள் முன்னாடி போட சொல்லி எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, அப்படியே சாரீ மாதிரியே இருக்கும் பாருங்கள். தூரத்துலேருந்து பார்த்தாலும் சரி, பக்கத்தில் வந்து பார்த்தாலும் சரி, இது எப்படா இந்த சாரீ கட்டியிருக்காங்க அப்படி தான் இருக்கும். பெல்ட்டும் ஒரே மாதிரி இருக்க பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.